ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து எறா முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இறால் அந்த முருங்கைக்காய் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கடுகு போடுறோம். நான் எடுத்துக்கிட்ட அளவு பார்த்திங்கன்னா எறா 1/2 கிலோ. வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எறாவை நல்லா அந்த குடல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது. நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் பரட்டி விடலாம். தக்காளி 3 சைஸு, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி போட்டு வதக்குறோம். தக்காளி சீக்கிரம் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சிக்கலாம். இது போட்டுக்கிறது வந்து கரெக்டான ஒரு காரம். 2 ஸ்பூனு தனியாத்தூள். தண்ணியை விட மேஷ் பண்ணணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். சீக்கிரமாக தக்காளி வதங்கும். நல்லா ஒட்டாமல் நல்லா பார்த்து பாருங்கள். நல்லா புரட்டிட்டு முருங்கைக்காய் கட் பண்ணி கழுவி வச்சுக்கிட்ட முருங்கைக்காய் வந்து நான் 2 முருங்கைக்காய் போட்டிருக்கேன். தேவையான அளவு உங்களுக்கு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் அதிகமாக இந்த சமையல் அந்த எறாவோட இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு முருங்கைக்காயோட டேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட் கொடுக்குதுங்க. இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற எறா 1/2 கிலோ எறா இதில் போட்டுட்டு தண்ணி விடாமல் நல்லா கிண்டணும். ஏன்னா எறாலே தண்ணி விடும். அதனால் இதை கிண்டிட்டு பாருங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் வைக்கலாம். அப்போ திறந்து பார்க்குறோம். திறந்து பார்த்து மறுபடியும் கலரி கொடுக்கலாம். அப்போ தான் அந்த காய் வந்து எல்லா இடத்துலையும் வேகும். அந்த முருங்கைக்காய் வந்து அரைவாசி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூட் ஆகுங்க. இது வரைக்கும் நீங்கள் எறா வந்து முருங்கைக்காய் வந்து இறால போடலன்னா போட்டு செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடிக்கு இதுதான் செய்வீங்க நீங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் கசிஞ்சு வந்திருக்கு. முருங்கைக்காவும் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி லைட்டாக
போட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ். முருங்கைக்காய் வெந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். தண்ணி சுண்டிடுச்சுங்க. நமக்கு எனக்கு இதுவே போதும். செமி கிரேவியாக இருக்குது. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதனால் நான் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.